ஆக்ஷன்ல 10 டீம் இருக்கிறப்ப டிசி ராஜஸ்தான் ராயல்ஸ் ஏன் வந்து வைபவ் சூரியவன்சிக்கு அவ்வளவு போட்டி போட்டு எடுத்தாங்கன்னா அண்டர் 19ல ஆஸ்திரேலியா அகைன்ஸ்டா ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிச்சாரு. சோ அதனால வந்து டிசியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் கூப்பிடுறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ்ல 6 பாலுக்கு 17 ரன் அடிக்க சொல்லிருக்காங்க. ஃபேஸ் பண்ண 3 பாலுமே 6 அடிச்சுட்டு வட்டமாமேன்னு சொல்லிட்டு அசால்ட்டா கிளம்பி வந்திருக்காரு. அதே மாதிரி டிசி அகைன்ஸ்டாவும் பார்த்தீங்கன்னா ட்ரையல்ஸ் நடந்திருக்கு. அதனாலதான் வந்து டிசி ராஜஸ்தான் ராயல்ஸும் அவர் வந்து போட்டி எடுத்தாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் கடைசியா வந்து 1 கோடியே 10 லட்சம் ரூபாய்க்கு அவர் பிக் பண்ணிட்டாங்க. ஓகே எடுத்துறாங்க. எப்படியா அந்த பயணங்களை இன்னும் 2-3 வருஷம் ஆகும்பா, பேட்டிங் சான்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சுட்டு இருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி சஞ்சு சாம்சன் இன்ஜுரி ஆயிடுச்சு. அவருக்கு போல யாரும் ஓப்பனிங் வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு பயங்கர ஷாக்கு. 14 வயசு பையனான வைபவ் சூரியவன்சி வராரு. ஃபேஸ் பண்ண பால் எக்ஸ்ட்ரா கவர்ல எக்ஸ்ட்ராடனரி ஷாட் அடிக்கிறாரு. ஒட்டுமொத்த கிரிக்கெட் பேட்ச் பயங்கர ஷாக்கு. வளர விட்ட சிராஜா பாத்தீங்கன்னா அப்படியே மிரட்டி விட்டாரு வைபவ் சூரியவன்சி. இப்ப இன்னைக்கு கதை விட்ட இஷாந்த் சர்மா ஓரையும் வெளுத்து விட்டாரு. அதுக்கு கரீம் ஜாட் என்ன ஃபார்ம் பண்ணாரு தெரியல. அவரு ஓரம் 30 ரன் அவரு விரட்டுறாரு. ஃபைனலா வேர்ல்டு பெஸ்ட் ஸ்பின்னர் சொல்ற ரஷித் கான் ஓவர்ல 6 அடிச்சு செஞ்சுரி கம்ப்ளீட் பண்றாரு. கிரிக்கெட் இருக்கிற வரைக்கும், ஐபிஎல் இருக்கிற வரைக்கும் வைபவ் சூரியவன்சிங்கிற பேரை இதுக்கப்புறம் எந்த ஒரு பிளேயராலும் மறக்கவே முடியாது.